வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். அடுத்த பேச்சாளராக ஓமூலரை சேர்ந்த வேங்கடபதி ஐயா அவர்கள் ஜோதிட அனுபவங்களை பற்றி பேச அன்போடு அழைக்கின்றோம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவா மகேஸ்வரகா குரு சாத்தாத் பரபிரம்ம தஸ்மி ஸ்ரீ குருவே நமக. என்னுடைய முதல் குரு மதிப்பிற்குரிய கடலங்குடி நடேச ஐயங்கார் அவர்களுடைய புதல்வி சரஸ்வதி அம்மையார் அவர்களுக்கும், என்னுடைய இரண்டாவது குரு மரியாதைக்குரிய திருப்பூர் ஜி.கே. ஐயா அவர்களுடைய பாதம் பணிந்து இந்த மோகனூர் அகத்தியர் ஜோதிட அறக்கட்டளை நிர்வாகத்தை சிறப்புற நடத்தி வரும் திரு ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களே, வாஸ்து கணேசன் ஐயா அவர்களே மற்றும் இந்த அறக்கட்டளையினுடைய நிர்வாகி அனைவருக்கும் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் வருகை தந்திருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் வணக்கத்தை கூறி எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். ஜோதிடர்கள் யார்? இறைவனுடைய தூதுவர்கள் ஜோதிடர்கள். ஆசிரியரும் ஒரு குருதான், ஜோதிடரும் ஒரு குருதான். அப்படி பார்க்க போனா நம்ம ரவிக்குமார் ஐயா அவர்கள் பாத்தீங்கன்னா டபுள் ப்ரமோஷன். ஜோதிடம் பார்ப்பவர்கள் எப்படி வர வேண்டும்? ஜோதிடம் பார்க்க வரவங்க குளிக்காம வரக்கூடாது, மாமிசம் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது, லுங்கி கட்டிக்கிட்டு வரக்கூடாது, கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வரக்கூடாது. யாருக்கு ஜாதகம் பார்க்கணுமோ அவங்களை அழைச்சிக்கிட்டு வரணும். 13 வயசு ஆயிட்டாவே ஜாதகம் பார்க்க பழக்கணும். ஏன்னா இன்றைய பிள்ளைங்க கடவுள் நம்பிக்கை குறைவாகவும் ஜோதிடத்து மேல நம்பிக்கை குறைவாகவும் இருக்கிறாங்க. அதனால 13 வயசு 8வது படிக்கக்குள்ள பிள்ளைங்களை ஜாதகம் பார்க்க பழக்க சொல்லுங்க. வரவங்கிட்ட கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வரக்கூடாது. ஜாதகம் பார்க்க வருகின்ற சுமங்கலி பெண் வளையல் இல்லாம வரக்கூடாது, பொட்டு இல்லாம வரக்கூடாது. பூ தேவைப்பட்டா வச்சுக்கலாம், விசேஷனா வச்சுக்கலாம். இதெல்லாம் ஜோதிடம் பார்க்கறதுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்கு. அப்படித்தான் நம்ம ஜாதகம் பார்க்க வரணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெறும் 10 பொருத்தத்துக்கு 5 பொருத்தம் வருது, 7 பொருத்தம் வருது, தூக்கி போடுங்க அப்படின்ட்டு போடக்கூடாது. உள்ள கட்டம் சரியா இருக்கா, கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி பார்க்கணும். நாகதோஷம் செவ்வாதோஷமா இருந்தா, லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ, 2ஆம் இடத்தில் ராகுவோ கேதுவோ, செவ்வாய் 2, 4, 7, 8, 12 இருந்தாவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஜாதகம் பார்த்து சேர்க்கணும். ருதுவான ஜாதகத்தை தயவு செய்து சேர்க்க கூடாது. பிறந்த ஜாதகத்தை விட அது ஒன்றும் முக்கியம் கிடையாது. பெரும்பாலான இந்த தோஷங்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகதோஷம் பாத்தீங்கன்னா 42 வயசு வரலும் வேலை செய்யும். இதை கல்ச்சர்லாம் அப்படின்னாக்கா சொந்த காசுலயே சூனி வச்சுக்கிற மாதிரி. அந்த எந்த தோஷம் இருக்குதோ அதோட தான் இணைக்கணும் அப்படிங்கிறது கருத்து. அடுத்தது பாத்தீங்கன்னா, சுனாமி ஏன் ஏற்படுகிறது? சுனாமி ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்ன? எந்த கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்குது? சனி செவ்வாய் போராட்ட கிரகங்கள், கிரக யுத்தங்கள். 2014 பாத்தீங்கன்னா
நிலநடுக்கம், சுனாமி, ஆகாய விமான விபத்துக்கள், எண்ணெய் கிணறுகள் எரிதல், பூகம்பம், இந்த மாதிரிலாம் ஏன் வருது அப்படின்னு ஆய்வு பண்ணி பார்த்தா அதுக்கு கிரக சேர்க்கை, கிரக பார்வை, இதுதான் காரணம். அப்ப செவ்வாயோடு சனி சேரும்போது அல்லது சனியை செவ்வாய் பார்க்கும்போது 4 8ஆம் பார்வை, சனி பார்வை 3 10ஆம் பார்வை வந்து ரொம்ப தீவிரமான பார்வை, ரொம்ப விசேஷமான பார்வை. 3ஆம் பார்வையும் 10ஆம் பார்வையும் அப்படி பார்க்கும்போது தான் நிலநடுக்கம், சுனாமி, ஆகாய விமான விபத்துக்கள், பூகம்பம் எல்லாமே வருது. இந்த கிரகங்கள் தான் இதுக்கு காரணம் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். அப்ப பார்த்தீங்கன்னா நான் வந்து பயின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிருகு நந்து நாடி, சந்திர நாடி, இது 2 அடிப்படையில் தான் வந்து தொழில்முறை ஜோடியம் பண்ணிட்டு இருக்கேன். 23 வருஷம் எனக்கு வந்து அனுபவம். என்னை வந்து ஜோதிடத்துக்கு தள்ளினது வந்து ஒரு விபத்து. பார்த்தீங்க அப்படின்னா ராகு திசை, ராகு புத்தி. ராகு தான் வந்து இதுல முக்கிய பங்கு வகிக்கிறார். ராகு திசை, ராகு புத்தியில வந்து ஜோதிடத்தை வந்து கையில் எடுக்கிறோம். அப்ப வந்து எல்லாமும் தெரிஞ்சவங்க கிடையாது, எல்லாமும் தெரியாதவங்க கிடையாது. ஜோதிடம் வந்து ஒரு கடல். இதுல ஆழமா போறவங்களுக்கு தான் வந்து முத்து கிடைக்கும், மேலாக போறவங்களுக்கு மீன் தான் கிடைக்கும். சரிங்களா? அப்ப இந்த கிரக இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. ஜாதக அலங்காரம், புலிப்பாணி திரட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியா ஒரு வரி விட்டுறான். எப்படின்னா எல்லாம் நீ கத்து முடிஞ்சாலும் அனுபவ ஜோதிடத்துக்கு ஒத்து வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பாணிக்குது. ஒரு பாணி நம்ம ஒருத்தர் வந்து காப்பி அடிக்க முடியாது. பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லக்னத்தை பத்தி எல்லாமே சொன்னாரு, எந்தெந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜோதிட அறக்கட்டளை சார்பா யூடியூப்ல வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஒளிபரப்பிட்டு வராங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி. தயவு செய்து நேரத்தை ஒதுக்கி நம்ம நிகழ்ச்சியினுடைய இது வந்து எல்லா ஜோசியர் பேசுறதும் யூடியூப்ல வந்து நம்ம ரவி ஜெயக்குமார் ஐயா அவர்களோ, சாருபாலா அவர்களோ, கணேசன் ஐயா அவர்களோ, இந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அதை வந்து பாருங்க. இது இப்ப லேட்டா வந்துவீங்க அல்லது வந்து வராதவங்க எல்லாமே கண்டுகளிக்கலாம், வந்தவங்களும் பார்க்கலாம்.